இப்போ நம்ம பிடிசி யூசர்ட்ட லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுங்க. ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $79,578 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் போட்டிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ அது கரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் ஏரியா எப்படி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77,800லேருந்து 76,600. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ ப்ரைஸு கரெக்டாக அந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணதும் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரில், ஓகேங்களா, 4 ஹவரில் லாஸ்ட் 2 கேண்டலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் மோடில் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. சரிங்களா? ஸோ இன்றைக்கி அதாவது இந்த 2 நாளில் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 83,000 அதாவது 82,000 வந்து பிரேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகவே இருக்குது பிடிசி. இன்றைக்கோ நாளைக்கோ பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் நம்மளுக்கு பிடிசி இந்த 82,000 வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நேற்று கேண்டல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலு. ஸோ ஃபாலோ பை நம்மளுக்கு வந்து இன்றைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நாளைக்கும் ஒரு புல்லிஷ் கேண்டல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 82 to 83,000 வந்து இந்த 2 நாள்லேயே மார்க்கெட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 86,000 இந்த சப்ளை ஏரியாவையும் மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு அக்ரெசிவான மூவ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த டிமாண்ட் ஏரியா ஹோல்ட் ஆகிற இருக்கும். இந்த டிமாண்ட் ஆகிடும் அதாவது 76,500 ஓகேங்களா, இதை பிரேக் பண்ணாத இருக்கும் ப்ரைஸு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு 72,000லேருந்து 73,000க்கும் கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த வார கேண்டல் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மந்தோட எண்டு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த வீக்லி கேண்டல் எப்படி நடக்குதுன்றது பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த வீக்லி கேண்டல் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக வரணும். ஏன்னா போன வார கேண்டல் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த வாரமும் அதை ஃபாலோ பை நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக வரணும். ஓகேங்களா? ஸோ அது வருதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நேற்று கேண்டலோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேண்டலாக நடந்திருக்கிறதுனால இன்றைக்கும் நம்மளுக்கு ஃபாலோ பை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வருதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு போன பிறகு ஓகேங்களா, இந்த ஏரியான்றது எதுன்றது நோட் பண்ணிக்கோங்க. 86,000லேருந்து 94,000 நான் ரவுண்டு ஃபிகராகவே சொல்கிறேன். இந்த ஏரியாவுக்கு ப்ரைஸ் போன பிறகு அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வருங்க. ஸோ அந்த கரெக்ஷன் தான் எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா 76,000லேருந்து 72,000க்கும் இங்கேருந்து வர கரெக்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்கான மூவ் கொடுக்கும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இந்த சப்ளை ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சப்ளை ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஒரு நிமிஷம். ஓகே, இந்த சப்ளை ஏரியாவை நோட் பண்ணிக்கோங்க. 86,000லேருந்து 94,000 ரவுண்ட் ஃபிகராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக டிஸ்கவுண்ட் சொல்லிக்கிறாங்க. ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி எல்லாமே ஓன் லைசன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களும் ஒரு ஓன் லைஸ் பண்ணிட்டு நாங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.